இல்லை நிச்சயமாக பாஜகன்ற ஒரு கட்சி ஒரு 2004லேருந்து 14 வரைக்கும் யூபி அரசாங்கம் இருந்தது இல்லை. அந்த காலகட்டங்கள்லாம் இந்த அண்ணா ஹசாரே மாதிரியான ஆட்கள்லாம் வந்து உலக உத்தமர்கள் மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசுனாங்க. அந்த காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக ஒரு கதையை வந்து கட்டமைச்சாங்க. அந்த கதையை கட்டமைச்சு அதுக்கு வந்து அண்ணா ஹசாரே மாதிரி ஆட்களை வந்து முன்னிலைப்படுத்தி பாஜகன்ற ஒரு கட்சி பேசப்பட்ட எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளும் காமன்வெல்த்திலிருந்து 2Gயிலிருந்து கோல் ஸ்கேம் நிலக்கரி இறக்குமதி ஊழலிருந்து ஆண்ட்ராஸ் தேவாஸ் ஒப்பத்திலிருந்து எல்லா ஊழல் வழக்குகளுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே பிஜேபியோ வட இந்திய ஊடகங்களும் மிக பெருசாக கட்டமைச்சு உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2014க்கு அப்புறம் 2024, 26 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈடியோட ஆரம்பத்திலிருந்தே பாருங்களேன், ஒரு 7770 வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் 6644 வழக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2014க்கு அப்புறம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2014க்கு அப்புறம் நீங்கள் ஒரு 6500 வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் தண்டிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 44 வழக்கு மட்டும்தான். அதுவும் ரேஷியோவாக பார்த்தீங்கன்னா 0.05% தான். அப்போது பிஜேபின்ற ஒரு கட்சி எப்படி செயல்படுதுன்னா, தன்னை ஏதோ உத்தமர்கள் மாதிரியும், குறிப்பாக சொல்ல போனோம்னா தேர்தல் எலக்ட்ரல் பாண்ட் இந்த இஷ்யூ அப்போ பாருங்க, ஒரு 41 கம்பெனியில் 2471 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு 6678 கோடி வந்து ரெய்டு பண்ணதுக்கு அப்புறம் வசூல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏடிஆர் என்ற ஒரு அமைப்பு வந்து வெளிப்படையாக அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ பாஜகன்ற கட்சி தன்னால தன்னுடைய அமைப்புகள், அதாவது தன்னுடைய கட்சியோட அமைப்புகள் மட்டும் செயல்படாம இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சிபிஎஸ்சி சினிமாவுடைய தணிக்கை சிபிஎஃப்சி, ஸோ இதெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் தனக்கு ஆகலையோ, எங்கெல்லாம் தன்னால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியலையோ அங்கே எல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ற கட்சி பாஜக, மோடி. ஆனால் இவங்களுடைய நோக்கம் நல்லா புரிஞ்சுங்களா, இந்த நோக்கம் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் நிறைவேறாது. ஏன் நிறைவேறாதுன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்கள் பேசுறதுல எது உண்மை எது பொய்ன்றது மக்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும்.